இன்னைக்கு என் பொண்ணுகிட்ட நான் மாட்ட போறேன். டேவிட்டே, எப்படியாவது சமாளிச்சு எனக்கு எந்த கூட்டிட்டு போடா. நான் வாயை திறந்த மாட்டிக்கிறேன்டா. டேவிட்டே, அது உள்ள ஊத்ததுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன் பொண்ணுதான் ஒரு நிமிஷம் உன்னை விட்டு பிரிய மாட்டான்னு தெரியுமில்ல. பெரிய என்ன தைரியத்துல ஊத்துட. இன்னும் ஊத்து, இன்னும் ஊத்து. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் ஊத்துடா, இன்னும் ஊத்துடான்னு சொல்லும் போது உனக்கு தெரியல. நேரம் பார்த்து குத்தி கட்டின போத்தடியில் அடிச்சு முன்னேற்க பண்ணலாம் விழுந்துடும். நான் குடிச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது நீ உசுரோட இருக்க முடியாது சொல்லிட்டேன். நல்லா இருக்குடா உன் நியாயம். டேய், நான் வீட்டுல போய் கூப்பிட அடிச்சு படுக்க போறேன். நாளைக்கு தான் நான் கல்யாண வீட்டுக்கு வருவேன். அது சும்மா சும்மா ஃப்ரெண்டு தானே தட்டிட்டேன். எப்படியாவது கூப்பிட்டுடா, என் பொண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அப்படி இறங்கி வா. யாருண்டா நேரம் தொடக்கூடாத, தொட்டா இறங்கி தானே போகணும். என்ன வேணாலும் பண்ணு. அட்வைஸ் பண்ண தூக்கி போட்டு மிதிச்சிரு, கோழிக்கிட்ட போட்டு நசிக்கிறோம் பாத்துக்க. எப்படி நான் அப்பா கூட்டு வந்துட்டேன்ல. டேய், என் பொண்ணு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காடா. என்னக்கா இவன் சொன்ன மாதிரியே கூட்டு வந்துட்டா. எப்படி பாத்தியலா, நான் எங்க அப்பா கூட்டிட்டு வந்துட்டேன். எப்பா எப்பா. ஐயோ, வாயை திறந்த மாட்டிக்கு வேணா. அப்பா அப்பான்னு சொன்னதால ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. எப்பா எப்பா. ஐயோ, என் புள்ள பொம்மை மாதிரி பாக்குத. வாய் திறந்த வாட அடிச்சிருவேன். என்னாச்சு ஜான் மாமாக்கு? ஏன்டி ஜான் மாமா நிக்கிற சைஸ் சரியில்லையே. ஆமாக்கா, நிக்கிற சைஸ் சரியில்லை. எப்பா நீங்க சொல்லுங்கப்பா, முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னாதான் இவ்வளவு நம்புவாளுவே. ஆஹா, ஜான் மாமா ஊத்திட்டு வந்திருக்காரே. வாய் திறக்க முடியாது. டி கெத்தா நில்லுங்க டி. இன்னைக்கு இசைப்படுற பாட்டை பாருங்க டி. நம்மள கொத்துட பார்த்தால ஏக்கா, இருந்தாலும் இந்த இசை பேவலியை நம்ப முடியாதுக்கா. இன்னைக்கு மட்டும் ஜான் மாமாக்கு இசை தெரிஞ்சு நம்மள ஒண்ணுக்கு ஆக்கிடுவாரு. தெரிஞ்சாதானே எப்பா எப்பா. இது வேற நேரங்கள் தெரியாம அப்பா அப்பாங்குது. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேன். காப்பாத்ததுக்கு ஒருத்தர் இல்லையா? அண்ணே, என்னை விட்டுருனே, எனக்கு தூக்கம் வருதுனே. காலையில கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குனே. சரிடா, யார் உயிர் தம்பி, ஒன்ன விடாம நான் இருப்பேன். நான் சொல்லி ஒன்ன விடாம நான் இருப்பேனா? சரி வா, நம்ம இந்த வீடு கட்டி விளாடலாமா? கிங் சீன் ஓவரா இருக்குது. ஒழுங்கா மூடிக்கிட்டு போய் தூங்க பத்துக்க. சாமன் இருக்காங்க. சாமன் பார்த்தா எனக்கு பயம். முன்னாடிதான் நிக்க எட்டுட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கேன், எங்க போய் விழுவன்னு தெரியாது. நல்லா இருக்குதே. நான் குடிச்சாலும் என்ன திட்டுங்க, அவன் குடிச்சாலும் என்னையே திட்டுங்க. அவனுக்கு தான் இது பழக்கம் இல்லைன்னு தெரியலடா. அவனுக்கு பிடிக்க வேண்டியதானே. எங்க அவன் அத்தனை எத்தனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியவே செய்யும். ஆமா, இவன் இதுல தொட மாட்டானே, எதுக்குல தொட்டான்? அது எனக்கு ஒண்ணு புரியல. அது எல்லாரும் என்கிட்டே கேட்கிய செவல, நீ தானே கூட சுத்துவ. அது சரி, தொடர்றேன்னே. வாங்கண்ணே, நம்ம இந்த வீடு கட்டில ஆடலாம். ஆனா கல்யாண வீடு, பாடுகாய் கூடு, சடங்கு கூடு எல்லாம் வைக்கணும்னே சொல்லி விட்டேன். போட்டு மிதிச்சுறேன். அவன் என்ன எவ்வளவு கேவலப்பட்ட போறான் மட்டும் பாத்துக்கிட்டே இரு. அவன் குடிச்சா என்னன்னா பண்ணணும் உனக்கு தெரியாது. என்ன இப்பவும் சொல்றேன், அவன் ஊத்தி குடிச்சது எனக்கு தெரியாது, பாதிதான் எனக்கு தெரியும். சரிடா கிங்ஸின், வா போய் தூங்கலாம். அப்படியா 1000 வேலை இருக்குனே. இன்னும் வீடு கட்டணும், சட்டி சாமான்லாம் வாங்கணும், எல்லா வேலையும் இருக்குது. அதெல்லாம் பார்க்க வேண்டாம். சிரிப்பு கட்டம வாடா. எல்லாமே நான் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்க போறேன். இந்த வீட்டுல நான் யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேசவே மாட்டேக்கானா, யார பத்தியும் நலம் விசாரிக்கவே மாட்டேக்கானா. நான் பாட்டுக்கு வரேனா, நான் பாட்டுக்கு போறேனா அப்படின்னு. ஆமா, ஒரே ஆவலாதி. அதான் இன்னைக்கு எல்லாரையும் நல்லா விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு. ஆமா, இன்னைக்கு நல்லா விசாரிச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அத்தடி சாமன் இருக்கிறத நான் மறந்துட்டேனே, பயமா இருக்கேன். காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிடாம பாத்துக்க. அலப்பற பண்ணாத, பேசாம ரூம்ல போய் தூங்கு போ. நான் போனா உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். பார்த்து சொல்லிட்டா நான் பாட்டுக்கு யாரையும் நல்லா விசாரிக்காம போய் குப்பர் அடிச்சு படுத்துக்குவேன். ஓகே கவின், முத கேள்வி உங்ககிட்ட இருந்துதான் ஆரம்பிக்க போறேன். இதுலயும் நான் தான் மாட்டிருக்கேனா? கேளுனே. ஒன்னும் சேர்ந்தா எத்தனை? இவ்வளவு ஈஸியெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டானே. அண்ணே, ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டுனே. ஒன்னும் உங்களுக்கு தெரியாதது இல்ல. இல்லனே, உங்களுக்கு தெரியாதே இல்லனே. ஒழுங்கா பதில் சொல்லி தொலைடா. இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் இவ்வளவு ஈஸியான கேள்வி கேட்க மாட்டாரு. அது வேறையா?
சொல்லுடா, என் நாளுக்கு தம்பி நீ தாண்ட சொல்லணும். ஒன்னும் ஒன்னும் எத்தனை? ரெண்டுடா. நான் சொன்னேன்ல, அதெல்லாம் பதில் இருக்காது. ஒண்ணு ஒண்ணு சொன்ன ரெண்டு தானடா. அது நம்ம கணக்கு, இவர் கணக்கு இல்ல. ஒண்ணு ஒண்ணு ரெண்டு. அவன் கணக்கு இல்ல, யார் கணக்கு போட்டாலும் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தான்டா. இல்லனே இல்ல, நீ சொல்லிட்டா நான் இங்க இருந்து போய் கூப்பர் அடிச்சு படுத்துக்கிறேன். சொல்லு பாப்போம். ஒன்னும் ஒன்னும் எத்தனை? நாலு. நாலா? சாமண்ண கிட்டத்தட்ட நெருக்கிட்டான். கிட்டத்தட்ட நெருக்கிட்டானா? ஒண்ணு ஒண்ணு ரெண்டு எப்படி பார்த்தாலும் நாலு எப்படிடா? நாலும் இல்லனே, கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு சொன்னாரு. அது ஆன்சர் இல்ல. சப்பா, இவன் குடிச்சா நம்மளாம் கிறுக்கனாக்குதானே. டேய், இனிமேல் இந்த கருமாந்தத்தை இவன் கிட்ட எவனாவது காட்டுனீங்க, அவன் உசுராலே இருக்க முடியாதுடா. டேய், 1 மணி நேரம் ஆகுது, என்னையாவது ரிலீஸ் பண்ணி விடுங்கடா. சாமன் அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? 3 மணி நேரம் ஆகுது. அவரே அசராம நிக்காரு. கிங்ஸன், நாளைக்கு எனக்கு கல்யாணம். நான் ஸ்டேஜ்ல நைட்டு 1 மணி வரைக்கும் நிக்கணும். என்னையாவது ரிலீஸ் பண்ணி விடுடா. அதுக்கப்புறம் சாந்தி முத்து இருக்குடா, பல நாள் கனவுடா, மண்ணலி போட்டாத. நான் இப்பவுமே கொஞ்சம் நல்லா இருந்ததா, நான் 1000 கனவோட இருக்கேன். கொள்ளக்காரன் ஆக்கிறாரு சொல்லிட்டேன். ஓ, சாமண்ணன் கோவம் இதனாலதானோ? இல்லன்னா இன்னத்துக்கு இவர் கூட சேர்ந்து இவர் ஊத்தி இருக்க மாட்டாரு. கவலைப்படாதனே, ஓ சாந்தி முத்தம் நல்லபடியா நடக்கும்னே, நல்லபடியா நடக்கும்னே. அதுக்கு என்ன முதல்ல ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி விடுறா. அது சரி, அந்த நாள் எப்படிடா? அது இவரு கணக்கு. முதல் என் கணக்குக்கு வாங்கடா. ஒன்னே ஒண்ணுக்கு எங்க வழி இல்லாம போயிடும் போலுக்க. ஏற்கனவே வயசு போச்சு. நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணி சாந்தி முத்தம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கடா. நீங்க வசத்த பாக்கணுமா வேண்டாமாடா? ஓ, அந்த கணக்கா? போனே, ரொம்ப பச்சை பிள்ளையா இருக்கனே. உனக்கு 22 வயசு ஆகுது, தூத்துப்பட்டு விதிச்சிருவேன் பாத்துக்க. அவன் விட்ட இப்ப சிங்கி குட்டிக்கு அப்பா ஆயிடுவான். அப்படிதானடா? வாங்கண்ணே, எனக்கு வெக்கமா இருக்குண்ணே. காலுக்கு பக்கத்துல இருக்க எட்டுட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க. அடிச்சுட்டா ஒண்ணு ஒண்ணு 4 சொன்னாலும் ஓகே. அது ரெட்டுக்கு தானே சொன்னேன். பிளான மாத்திட்டாரு. வாங்கடா, எனக்கு வெக்கமா இருக்கு. உலகத்துல 2க்கு ஆசைப்படுவேன் பார்த்திருக்கேன். கரெக்டா 3க்கு ஆசைப்பட்டுட்டு உனக்கு வெக்கம் வேற வருதாங்க. என்ன ரிலீஸ் பண்ணி விட போறியா இல்லையாடா? அண்ணே, சாமண்ணே பாவம், இப்போ கொஞ்ச நேரம் தூங்கினாதான் அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு ரிசப்ஷனுக்கு 1 மணி வரைக்கும் நின்னுட்டு அவர் கனவு கண்டுட்டு இருக்க சாமி முத்தத்துக்கு போக முடியும். அவர் மட்டும் ரிலீஸ் பண்ணி விட வேண்டியதானே? இல்ல, என் அண்ணனுக்கு நான் கொஞ்சம் பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. நீ ஒரு மண்ணை எடுக்க வேண்டாம், எனக்கு தெரியும். நான் உன்னோட மூத்தவன் தான், கேட்டியா? எதுக்குடா பாக்க? ஆமாண்ணே, மூத்தவனே. தூக்கி போட்டு மிதிச்சிட பாத்துக்க. என்ன போற பக்கம் பார்த்தா நாளைக்கு உனக்கு நடக்குமான்னு தெரியலையே. தொலை ஓ கருவாய மூடு. பல வருஷம் கனவு கண்டிருக்கா. முன்னாடி போட்டாருங்கடா, வாய தள்ளி. அண்ணே பாவம், ரொம்ப பயந்துட்டாரு. பயப்படாதண்ணே. நீ பேசாம கூப்பிட வச்சு தூங்குற, நானும் போறேன். அங்கதானே நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த பறவை போல ஆள வேண்டும். கத்துறா, கல்யாணத்துக்கு எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. தெரிஞ்சுட்டு மானம் போயிடும். பெரியனுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். பெரியனுக்கு டேய், நீ இவ்வளவுதான் சொன்னதை பார்த்தா நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, கண்ணு குட்டினா. ஆல்ரெடி அண்ணே ஏத்திட்டாரு. அண்ணனா? அவரு ஏத்திட்டாங்க. திணறிட்டு கிடக்காரு. இவர் ஒருத்தர் தான் நம்மள அரசு பண்ணிச்சுக்கிட்டு நம்மள பாடாப்படுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லடா, இவன் குடிச்சா வெளியில போயிடுவான்டா. அதான் நான் குடிச்சிட்டு நிக்க வெளியில போயிடுவானா? நாங்க எதுக்கு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கோம்? சச்சா, நான் இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க போய் கல்யாண வேலையெல்லாம் பாருங்கண்ணே. ஆமா, நம்ம கல்யாண வேலை பார்க்க போனா ஐயா அப்படி பிச்சுக்கிட்டு வெளியில போய் இங்க பாருங்க, நான் ஊத்தி இருக்கேன், எல்லாரும் லட்சணத்தை பாருங்கன்னு காத்துருக்கு. கேலி குட்டா இருப்பேருண்டா, எதிரிகளுக்கெல்லாம் கொண்டாட்டமா போயிடும். நீ குடிச்சிருக்க மட்டும் எவனுக்காவது தெரிஞ்சுது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயா, யாருக்கும் தெரியக்கூடாதுண்ணே. இப்ப நான் என்னென்ன பண்ணணும்? இழுத்து மூடிக்கிட்டு தூங்கணும். சரிங்கண்ணே. கிச்சிலி கிச்சிலி, இப்ப இருக்கிற நீ அவ்வளவு கூப்பிடுத, இதெல்லாம் அண்ணன் கேட்கலாமானே? இல்ல நான் சொல்லலாமானே? எனக்கு சத்தியமா என்கிட்ட நிதி வாங்க பாத்துட்டு அவளை இதுக்குள்ள கத்தி கூப்பிட்டு இருக்க. வாங்க, அவ இல்லாம நான் தூங்கினதே இல்ல. நீ வீரன்னு தெரியும், ஆனா இவ்வளவு துடிச்சல் உள்ள வீரன்னு தெரியாம போச்சு. பாவிகளா. ஆண்டி கிச்சிலி கிச்சிலி, இன்னைக்கு இங்க என்ன கூத்து நடக்க போதோ தெரியலையே. வாங்கடா அண்ணன் தம்பிகளா, வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. அண்ணன் பேச மாட்டாரு. சத்தம் கட்டாம வா சொல்லிட்டேன். கிச்சிலி கண்மை போட்ட மாதிரி கண்ணுக்கு மை அழகு, இந்த கிங்ஸுக்கும் பொந்தாட்டி அழகு. வாங்க போலாம்.
சொல்லிடி கண்ணுக்கு மை அழகு இந்த கிங்ஸனுக்கு என் பொண்டாட்டி அழகு. குரங்கு இப்பெல்லாம் அடிக்க மாட்டேன். இப்ப அடிச்சா ஒரு பிரயோஜனம் கிடையாது. போத தெரியட்டும், போரட்டி எடுக்க அப்ப தெரியும் இந்த பொம்மி யாருன்னு. அத்தைசிக்கிட்டு தப்ப முடியாது போலுக்க. நாளைக்கு பாரு எப்படி புரட்டி எடுப்பான்னு. ஜானே எஸ்கேப் ஆயிரு. இன்னைக்கு நான் வாயை திறந்துடக்கூடாது. என்ன நேரத்தில் தொட்டேனே தெரியல. ஏட்டி பொண்ணாட்டி, அத்தானுக்கு தூக்கம் வராம தத்தளிச்சுக்கிட்டு வராங்களே, அத்தான தூங்க வைப்போன்னு என்னைக்காவது உனக்கு தெரியுதாட்டி? அத்தானா யாரு? பாத்தியா பாத்தியா? இல்ல பேசுறது கிங்ஸ்லி தானான்னு கேக்கேன். சத்தியமாட்டி சத்தியமா. அப்புறம் நான் தம்பிக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் ஒரு விடுகதை போட்டேன். யாருமே சரியாவே பதில் சொல்லல. நீ சொல்லு பாப்போம். என்ன கேள்வி? ஒன்னும் சேர்ந்தா எத்தனை? ஒன்னு சேர்ந்தா 2. கணக்கு தப்பு. அதனால நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ தூக்கிட்டு போயிடுவேனா? அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா இதெல்லாம் 100 கிலோவா இருக்குது. கிச்சடி 15 கிலோ இருக்கும் போலுக்கு. ஹலோ 45 கிலோ. 45 கிலோ ஆயிட்டியாங்க? 44 கிலோ தானே இருந்த. இன்னைக்கு தான் கூடி இருக்கேன். ஓ ட்ரெஸ். இல்ல நாரா. சரி 46ஆவே வச்சுக்க. நான் இப்போ ஒன்னும் அந்த கணக்கு உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். வா பாப்போ. அத 2ன்னு சொல்லிட்டேனே. அது பாட கணக்கு, இது குடும்ப கணக்கு. பாட கணக்கு நீ படிச்சுட்ட, குடும்ப கணக்கு நான் சொல்லி கொடுக்கேன். வாமா. என்கிட்டயும் ஒரு கணக்கு இருக்கு பாக்கியலா. இது எதுக்கு இந்த குச்சி எடுத்து வச்சிருக்க? குச்சா? இது பல் குத்துற குச்சி தானே? உங்ககிட்ட வச்சு பார்த்தா எல்லாமே அப்படித்தான் தெரியும். ஓ அப்போ உன்கிட்ட வச்சு பார்த்தா கொரலா கட்ட. டேய் அதை வச்சு அப்படியே என் முதுக கொஞ்சம் சுரிஞ்சு விட. ஹலோ இது கொரலா கட்ட. அப்போ உன் கை வச்சு பண்ணு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, நான் விட்டா 4 கணக்குல பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது கண்ணு இல்ல கண்ணு, அப்படியே திராட்சை பழம் மாதிரி. அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது எவ்வளவு நேரம் பார்க்கலாம். சலிக்கவே சலிக்காது. அது சலிக்கவே சலிக்காது. அப்புறம் அந்த குட்டியோண்டு இருக்கிற அந்த குட்டியோண்டு இருக்கிற ஸ்ட்ராபெரியே தான். அப்புறம் இந்த 2 பழம் பூஸ்னாப்ல இருக்க கண்ணம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கிங்ஸிங் பண்ணிட்டீங்க தான் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே ஆப்பிள பாதி அறுத்து வச்சா அப்படி பல இருக்கும் மாதிரி அப்படி இருக்குடி. நான் விட்டா 4 கணக்குல பார்ப்பேன். நான் பார்த்துறேன்டி. நான் என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு அப்படி கேட்கல, கோவத்துல கேட்டேன். கோவத்துல கேட்டியா? கோவத்துல கூட என் பொண்ணாட்டி அழகுதான். எப்பவுமே என் பொண்ணாட்டி அழகு தானே. இப்ப அங்க போய் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இவன் கையில கொடுத்தது யாருல தெரியலையே. இவர் கையில இது எப்படி வந்தது? பார்த்தாலே ஒதுங்கி போவாரு. எப்படி எடுத்தாரு? இல்ல கிங்ஸன் இப்ப ரொமான்டிக்ல இறங்கிட்டாரு. பாத்துட்டு போறான். இல்ல கிளம்பிட்டான். அடிச்சு பத்திட்டேன். குப்பர் அடிச்சு படுக்க போயிவான். இவன் தொட மாட்டானே. எடுத்து கொடுத்தது யாரு? அதான் தெரியல. புதுசா படிச்சிருக்கானோ என்னமோ தெரியல. இல்லையே இவன் புதுசா கொடுத்த மாதிரி தெரியலையே. நீ பொல்ல கட்டிட்டு தொலைச்சு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஊத்தி இருக்காரு. அப்போ இதோட பெரிய அலப்பறை பண்ணாரு. இப்ப கொஞ்சம் கம்மி தான். அதே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அது அவன் வீக்னஸ். அது உள்ள போனா அவனால இருக்க முடியாது. இன்னைக்கு என்னென்ன ரகல எல்லாம் பண்ண போறேன். பாட்டு கட்சி அந்த கட்சின்னு வைப்போம். பார்த்துட்டே இருங்க. கேவலப்படுத்த போறான். நீ போய் அவன் படுதா போ. எனக்கு வேலை கிடக்கு. அதை நான் பாத்துக்கிட்டேன். நீ போய் படு போ. போடா நீ போய் அவங்கள படு. நான் கிடக்க வேலையை நான் பார்க்கேன். இல்ல நாளைக்கு சாந்தி மொத்தத்துக்கு ரெடி ஆகணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. நீங்க வாயே கிட்ட தள்ளி வாயே. அடிப்பீங்க என்ன? உங்க மைனி கறி வர என்கிட்ட கோத்துல அலைதான். நான் என்ன ஊத்தி இருக்கிற மாதிரியே அவன் என்ன முறைச்சுக்கிட்டு போறான். ஆல்ரெடி நீங்களும் சிக்கிட்டிய. கிங்ஸின் பக்கத்துல நின்னல நானும் ஊத்திக்கிட்ட நிக்கேன்னு மூச்சு தூக்கிட்டு போறான். அத்தடி யாருனாலும் சமாதானப்படுத்தலாம். அன்னி சமாதானப்படுத்த முடியாத. என் முதல்ல வச்சு விட்டுட்டீங்களா? உங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாமெல்லாம் பிரதர்ஸ். பிரதர்ஸ். ஆமாண்ணே நாமெல்லாம் பிரதர்ஸ்னே. எஸ் நாமெல்லாம் பிரதர்ஸ். நாமெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். தூங்கிட்டான்னு சொன்னீங்க. பத்தி தூங்க வச்சுட்டு தாண்டா வந்தேன். நான் தான் சொன்னேன் இன்னைக்கு அவன் அலப்பறை பண்ணாம தூங்க மாட்டானே. பிரதர்ஸ் நாமெல்லாம் பிரதர்ஸ். வாங்களே ஆளுக்கு ஒரு குடும்ப சாங்க படிக்கலாம். குடும்ப சாங்கா? நம்ம குடும்பத்துக்கு என்னடா சாங் இருக்குது?
உருவாக்கும்னே. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சாங்க உருவாக்குவோம். மடை தீரந்து ஆ, குடும்ப சாங்கு நம்ம குடும்பத்துக்கு. ஆமாண்ணே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப சாங்க நம்ம உருவாக்குவோம். கேள்வி பண்ணிட்டு இருக்க. அப்போ இன்னைக்கு விடிய விடிய அழப்பாதான்னு சொல்லுங்க. டேய், இன்னைக்கு விடிய விடிய செம என்ஜாய் பண்ணுதான்டா. கிங்ஸ் என்ன சொல்லிட்டான், எப்படி தூங்க விட மாட்டான். அதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போறது. ஆட்டம் பாட்டம், டேய் குத்தாட்டம் போடுவோம்டா. ஐச்சதா அண்ணே சொல்லிட்டான். அண்ணே ஆரம்பிச்சிருவோம். அழப்பறையா ஆல்ரெடி என் பொண்டாட்டி ஆரம்பிச்சிட்டா மைக்க தூக்கி. அதுக்குதான் இந்த போய் உள்ளே மைக்குங்கன்னு கேட்டாலோ நல்ல நேரம் நான் எடுத்து கொடுக்கல. இப்ப என் பொண்டாட்டி படிப்பா பாரு. அவ குரல் இருக்கு பாரு, குரலு. ஆமாண்ணே. டேய், இன்னைக்கு சாலி முடிச்சுடா. மைக்க அவ கையில கொடுத்தது. அவகிட்ட நம்மள மைக்க வாங்கணும்டா. கேட்க முடியல. பார்க்க அழகு போல இருக்கா. ஏடா பாட்டு படிச்சா இப்படி இருக்குது. விடிய விடிய பாட்டு கேட்டு ரசிக்க போறேன்னு சொன்ன நீ தானடா. ஆமாண்ண, அவளை பாட வச்சு தினம் விடிய விடிய கேட்கணும்னு நினைச்சேன். அவகிட்ட இருந்து தயவு செய்து மைக்கை யாராவது புடுங்கள். இப்ப ஏன் பொண்டாட்டி படிப்பா பாருங்களேன். என்ன யாரு பாட்டு படிக்குது? முத மயக்க புடுங்கடா. எனக்கு மயக்கமா வருதுடா.